கதை நேரம். பேய் இரவு. கரூர் அருகில் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் வேலை முடிந்து இரவு நேரத்தில் தனது பைக்கில் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தான். அந்த இரவு மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. சாலையில் யாருமே இல்லை. மின்னல் மட்டும் வானத்தை கிழித்து ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அருண் சென்ற பாதையின் நடுவில் வெள்ளை சேலை அணிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் தனையை குனிந்து நின்றாள். மழை அவளை நனைத்து கொண்டிருந்தது. அருண் பைக்கை மெதுவாக நிறுத்தினான். அக்கா, இவ்வளவு இரவுல இங்கு ஏன் நிற்கிறீங்க என்று கேட்டான். அவள் மெதுவாக தலையை தூக்கினாள். அருணின் இதயம் ஒரு நொடிக்கு நின்றது. அவளுக்கு கண்களே இல்லை. கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் கருப்பு வெற்றிடம் மட்டுமே இருந்தது. அருண் பயத்தில் பைக்கை ஸ்டார்ட் செய்ய முயற்சித்தான். ஆனால் பைக் ஸ்டார்ட் ஆகவில்லை. அந்த பெண் மெதுவாக சிரித்தாள். என்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறியா என்றாள். அவள் குரல் மனித குரலே இல்லை. குழந்தை அழுகை மாதிரி சத்தம். அருண் நடுங்க ஆரம்பித்தான். திடீரென்று அவள் அருணின் காதருகே வந்து, நான் 3 வருடமா இதே ரோட்டில் தான் காத்திருக்கேன் என்று கிசுகிசுத்தாள். அருண் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தான். ஆனால் அவள் இன்னும் சாலையின் நடுவிலே நின்றிருந்தாள். அப்படின்னா காதருகே பேசியது யார் என்று யோசித்தான். அந்த நொடியே பைக் தானாக ஸ்டார்ட் ஆனது. அருண் பின்னால் பார்க்காமல் வேகமாக பைக்கை ஓட்டினான். வீட்டுக்கு வந்து கதவை அடைத்து கொண்டான். அன்று முழு இரவும் அருண் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் கிராமத்து பெரியவர்களிடம் சொன்னான். அவர்கள் முகம் வெண்மையாகி போன்றது. 3 வருஷத்துக்கு முன்ன அந்த இடத்துல ஒரு பெண் லாரி மோதி இறந்துட்டாப்பா. அவ தான் அவங்ககிட்ட லிஃப்ட் கேட்டிருக்கா. அன்று முதல் அருண் ஒரு விஷயத்தை கவனித்தான். அவன் பைக்கின் பின்புற சீட் ஒவ்வொரு மழை இரவிலும் தானாக நனைந்து கொண்டே இருந்தது. யாரோ இன்னும் பின்னால் உட்கார்ந்தது போல். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.